ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுபா அண்ட் வெல்கம் பேக் டு புரட்சி போராளிகள் டிஎன்பிசி சேனல். ஸோ நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான், படிக்கிறதே ஒரு புரட்சி தாங்க. ஸோ அதில் நம்ம லட்சியம் என்னவா இருக்கணும்? வெற்றி பெறது, வேலை வாங்குறது அப்படின்றத நம்ம லட்சியமாக இருக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்டில் இருக்க குப்தர்கள் லெசன் தான். அங்கங்கே தேவைப்படுற இடத்துல நிறைய ஷார்ட்கட் போட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த லெசனை சொல்லித்தரேன். சரி வாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அறிமுகம் வந்து இருக்கு. அறிமுகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 300 முதல் 700 வரையிலான காலகட்டம் அரச அமைப்புல வந்து ஒரு செவ்வியல் முறை தோன்றிய பல பகுதிகள் பேரரசர் ஆட்சி உருவாக்க வகுத்த காலமாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் பொதுவா சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மௌரிய பேரரசருக்கு பின்னர் பல சிறு அரசுகள் வந்து தோன்றியும் வீழ்ந்தும் வந்து இருக்கு அப்படின்றாங்க. யாருமே ஒரு நிலையான மௌரிய பேரரசு மாதிரி இருக்க முடியல அப்படின்றத வந்து இங்க சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குப்த அரசு தான் வந்து மௌரிய அரசுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குப்த அரசு தான் ஒரு பெரும் சக்தியாக உருவெடுக்க முடிஞ்சிச்சு. துணைக்கண்டத்தின் பெரிய பகுதியை அவங்க அரசியல் ரீதியா ஒன்றிணைச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அப்புறம் மத்தியில ஒரு வலுவான அரசாக வலுவு பெற்றதால் பல அரசுகள் அதன் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாம கீழே இருக்க ஒவ்வொரு அரசர்கள் பத்தி படிக்கும் போதும் அதை வந்து நம்மளுக்கு நல்லா புரிய வச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலப்பிரபுத்துவம் ஒரு நிறுவனமாக வேரூன்றியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம 19th செஞ்சுரி அதை பத்திலாம் வந்து படிக்கிறப்ப நிறைய ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். அதுல ஜமீன்தாரி ரைட்வாரி சிஸ்டம் எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது செயல்திறன் மிக்க வணிக குழு முறை, அப்புறம் கடல் கடந்த வணிகம், இதெல்லாமே வந்து பொருளாதார எழுச்சி இந்த டைம்ல வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததாகவும் சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல சமஸ்கிருதத்துல பல பெரிய படைப்புகள் தோன்றி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா குப்தர்களோட அபிஷியல் லாங்குவேஜா என்ன இருந்திருக்கும்? சான்ஸ்கிரிட் தான் இருந்திருக்கும். சரிங்களா? அப்புறம் நுண்கலை, சிற்பம், கட்டிடக்கலை இது எல்லாமே வந்து ஒரு பண்பாட்டு முதிர்ச்சி இந்த டைம்ல காணப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ அதனால குப்தர் காலத்தை ஒரு பொற்காலம் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? கீழே இன்னும் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. உயர் வகுப்பினரின் வாழ்க்கை முறை உச்சத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்றாங்க. கல்வி, கலை, அறிவியல் ஆகியவை சிறந்தோங்கி இருந்தாலும் கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலகட்டத்து ஆட்சியின் நிலப்பிரபுத்துவ குணம் காரணமாக மக்கள் வந்து துன்பப்பட்டதை வந்து சொல்றாங்க. சரிங்களா? குப்தர் காலம் பொற்காலம் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்று சொல்லப்படுவது ஏகபத்திய வரலாற்றின் கருத்துக்களான தேசிய வரலாற்றாளர்களின் எதிர்வினை என்பதே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எனினும் இந்த காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல பர்டிகுலரா பார்க்கணும்னா, பண்பாட்டு மலர்ச்சியின் காலம், செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்றது அறிஞர்கள் எல்லாருமே ஏத்துக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சான்றுகள் தான் வந்து பார்க்கிறோம். ஓகே. சான்றுகள்ல என்னென்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. வரலாற்று சான்று ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அந்த வரலாற்று சான்றுல ஃபர்ஸ்ட் இலக்கிய சான்று பத்தி பார்க்கிறோம். இது குப்தர்கள் காலத்து சம்பந்தப்பட்ட இலக்கியங்கள பத்தி சொல்லுவாங்க. எந்தெந்த இலக்கியம் குப்தர் காலத்துல இருந்ததா, அதுவும் குப்தர்களோட சான்றுகளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, கத்யாயன ஸ்மிருதி இதெல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமந்தகரின் நீதிசாரம் அப்படின்றது இது பின்னாடி நிர்வாகம் படிக்கிறப்பவும் பார்ப்போம். இது வந்து எப்படி இருக்கிற ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசருக்கே அறிவுரை கூறுற மாதிரி இருக்கிற ஒரு நூல். சரிங்களா? அரசருக்கே கமாண்ட் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். இது வந்து கமந்தகர் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? கமந்தகரின் நீதிசாரம். இது அதுவும் இல்லாம கருவூலத்தை பெருக்கிற வழிகளையும் வந்து சொல்லியிருக்கோம் இந்த கமந்தகரின் நீதிசாரம் அப்படின்றது. சரிங்களா? அடுத்து என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் அப்படின்றது. விஷாகதத்தர் அப்படின்ற ஒருத்தர் இந்த 2 நூலை எழுதியிருக்காரு. சரிங்களா? இப்ப இத நாம எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட் இருந்தா மட்டும் நம்ம போயிட முடியாது. நம்மளுக்கு என்ன தேவை? விசா தேவை. சரிங்களா? இப்ப விசா அப்படின்னா அந்த விசால சீல் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுப்போம். சீல்னா என்ன சொல்லுவோம்? முத்திரை. ஓகேங்களா? அப்ப விஷாகதத்தர் அப்படின்னு வந்தா முத்திரைன்னு வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்ரா ராட்சசம். ஓகேங்களா? இந்த விசாலாம் வாங்கிட்டு இப்ப நாம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரனுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்போம். தேவி சந்திரகுப்தமும் இந்த முத்ரா ராட்சசமும் யாரு எழுதியிருக்கா? விசா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷாகதத்தர் எழுதியிருக்காரு. சரிங்களா? அதுலயும் பர்டிகுலரா இந்த தேவி சந்திரகுப்தம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அது
நம்ம பின்னாடி பார்ப்போம். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல ஒரு எழுதப்பட்ட நூலா இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம அங்க பார்ப்போம். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்த சமண இலக்கியங்களும் வந்து குப்தர்களுக்கான இலக்கிய சான்றா வந்து இருக்கு. காளிதாசர் அப்படின்றவரும் இந்த காலகட்டத்துல தான் இருந்திருப்பாரு. 2ஆம் சந்திரகுப்தர் அவையிலயும் இருந்திருப்பாரு. ஸோ இவரோட படைப்புகளையும் வந்து சான்றுகளா சொல்றாங்க. அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த சீன பயணி ஃபாகியான் அவரோட குறிப்புகளையுமே வந்து என்ன சொல்றாங்க? சான்றுகளா சொல்றாங்க. சரிங்களா? ஃபாகியான் யார் டைம்ல வந்திருக்காரு? 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல வந்திருக்காரு. சரிங்களா? அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கிய சான்று முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டு சான்று. ஓகேங்களா? இம்பார்ட்டன்டா 2 கல்வெட்டு வந்து சொல்லுவாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்ட வந்து சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத் தூண் கல்வெட்ட வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டுல யாரு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் சந்திரகுப்தரோட சாதனைகள பொறிச்சிருப்பாங்க. சரிங்களா? என்னதான் இது 1ஆம் சந்திரகுப்தரோட சாதனைகள சொன்னாலும், இந்த மெக்ரோலி தூண் அப்படின்றது எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல தான் உருவாக்கப்பட்டிருக்கும். தாத்தாக்காக இவரு அத பொறிச்சிருந்திருப்பாரு. யாரு? 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டு. இதுல யார பத்தி சொல்லியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரகுப்தர் பத்தின விஷயங்கள். அதாவது அவரோட ஆட்சி, ஆளுமை, சாதனை இது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. இத யாரு பொறிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசேனர் அப்படின்ற ஒரு அறிஞர். ஓகேங்களா? இவர் காலத்துல இருந்திருப்பாரு. அவரு பொறிச்சிருப்பாரு. எப்படி பொறிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 33 வரிகள நாகரி வரி வடிவ சமஸ்கிருதத்துல வந்து பொறிச்சதா வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? இலக்கிய சான்று பார்த்திருக்கோம். கல்வெட்டு சான்றுகள் பார்த்திருக்கோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாணய சான்றுகள். இவங்க அதிக அளவுல தங்க நாணயங்கள் வந்து வெளியிட்டிருப்பாங்க இந்த குப்தர்கள். சரிங்களா? இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, குப்த அரசர்கள் வெளியிட்ட நாணயங்களில் வந்து உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த தங்க நாணயங்கள் குப்த அரசர்களின் பட்டங்கள் குறித்தும், அவர்கள் நடத்திய சடங்குகள் குறித்தும் நம்மளுக்கு தெரிய வருது இந்த நாணயங்கள பார்க்கிறப்ப அப்படின்ற செய்திய சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து குப்தர் வம்சம் எப்படி தோற்றமடையுது அப்படின்றத வந்து குடுத்திருக்காங்க. குப்தர் வம்சத்தின் தோற்றம் குறித்த சான்றுகள் மிகவும் குறைவுதான் அப்படின்றத குடுத்துட்டு, அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குப்த அரசர்கள் எளிய குடும்பத்தில இருந்து தான் உருவாகியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நார்மலான ஒரு குடும்பமா தான் இருந்திருக்காங்க. அப்புறம் தான் வந்து ஒரு பெரிய அரசர்களா மாறினதா வந்து சொல்றாங்க. சரிங்களா? குப்த வம்சம் 3வது ஆட்சியாளரான 1ஆம் சந்திரகுப்தர் அவர் வந்து குமாராதேவி அப்படின்ற லிச்சாவி இளவரசிய வந்து மணந்திருப்பாரு. ஓகேங்களா? அதுவே வந்து இவங்க நார்மல் குடும்பமா இருந்து ஒரு பெரிய அரச குடும்பமா மாறுறதுக்கான ஒரு காரணமாகவும் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரது பரம்பரையினர் மிகவும் பெருமையோடு இந்த மேரேஜ் இவங்க பண்ணின இந்த மேரேஜ் அலையன்ஸ் தான் என்ன பண்றாங்க, அவங்க பரம்பரையினர் மிகவும் பெருமையோடு பதிவு செய்திருப்பது, இந்த அரச குடும்பத்துடனான தொடர்பு குப்தர்களின் எழுச்சிக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகிப்ப வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து லிச்சாவி அப்படின்ற பிளேஸ் முன்னாடியே பார்த்தல லிச்சாவி இளவரசி குமாராதேவி அப்படின்ற அந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிளேஸ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லிச்சாவி என்பது வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அப்புறம் அது கங்கைக்கும் நேபாள் தராய்க்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. சரிங்களா? சந்திரகுப்தரின் ஒப்பற்ற புதல்வரான சமுத்திரகுப்தர் அவரை பத்தி சொல்றாங்க. பிரயாக்ராஜ் அப்படின்ற பிளேஸ் தெரிஞ்சிருக்கும். அலகாபாத்துக்கு நேம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. 2018ல நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. பிரயாகை அப்படின்ற இன்றைய அலகாபாத் அந்த பிரயாகை தூண் கல்வெட்டின் படி இவர் வந்து பிரயாகைக்கு மேற்கே மதுரா வரையிலும் செழிப்பான நிலங்கள் முழுவதையும் கைப்பற்றியிருக்காரு. யாரு? சமுத்திரகுப்தர் போர் மூலமா வந்து அவரோட பிளேசஸ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? அடுத்து இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிங்கம் வழியாக அவரு அந்த சைடு பிளேசஸ்லாம் மதுரா வரையிலும் செழிப்பான நிலங்கள பிடித்தது இல்லாம, கலிங்கம் வழியா தெற்கு பல்லவரின் தலைநகரான காஞ்சிபுரம் வரைக்குமே வந்து வந்திருந்திருப்பாரு. சரிங்களா? யாரு? சமுத்திரகுப்தர். அதுவும் இல்லாம மகதம், அலகாபாத், அவுத் ஆகியவற்றின் குப்தர்களின் பகுதிகளாக புராணங்கள் வந்து குறிப்பிடுறதா வந்து சொல்றாங்க. இப்ப வரைக்குமே நம்மளுக்கு என்ன குடுத்திருக்காங்க? குப்தர்கள் பத்தின ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தான் குடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படி, யாரு, எந்த அரசர் முதல்ல வந்திருக்கா அந்த விஷயங்கள்லாம் இனிமேல் தான் சொல்லப் போறாங்க. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு ஹெட்டிங் 7.1 முதலாம் சந்திரகுப்தரும் பேரரசு உருவாக்குதலும் அப்படின்னு குடுத்துட்டாங்க. எடுத்ததும் 1ஆம் சந்திரகுப்தர் தான் இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேர் வந்து இருந்திருக்காங்க. அவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் அரசர். ஓகேங்களா? 1ஆம் சந்திரகுப்தர்ல இருந்து என்ன சொல்லுவாங்க? பேரரசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
முதலாம் சந்திரகுப்தருக்கு முன்னாடி இருந்த 2 பேரை என்னன்னு சொல்லுவாங்க, அரசர் அப்படின்ற இதுல சொல்லுவாங்க. பேரரசர் அந்தஸ்து அவங்களுக்கு இல்ல. சரிங்களா? முதலாம் அரசர் யாரு? ஸ்ரீகுப்தர். சரிங்களா? நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு அரசருமே 40 ஆண்டு வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. முதலாம் சந்திரகுப்தர் மட்டும் கம்மி ஆண்டுகள் ஆட்சி செஞ்சது மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? பாருங்க, ஸ்ரீகுப்தரோட ஆட்சி காலம் 240 டு 80, 40 வருஷம் இருக்கு. அவரை தொடர்ந்து அவருக்கு அடுத்தது அவரோட புதல்வர் யாரு? கடோத்கஜர். சரிங்களா? அவருமே ஏறத்தாழ 280 டு 319, கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. இவங்க 2 பேர்த்தையும் கல்வெட்டுகள்ல என்ன பேர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மகாராஜா அப்படின்ற ஒரு பட்டத்தோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் கடோத்கஜரின் புதல்வர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா? முதலாம் சந்திரகுப்தரோட காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 319 டு 335 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். லிச்சாவி இளவரசியான குமாராதேவியை மணந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களோட அரசு விரிவாக்கம் ஆயிடுச்சு அப்படின்றத. சோ அதைத்தான் மறுபடியும் சொல்றாங்க. இவர் குப்த பேரரசின் முதல் பேரரசர். இதையும் நம்ம சொன்னோம். இவரதுல இருந்து வரவங்க தான் பேரரசர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது சந்திரகுப்தர். மேல அவங்க 2 பேர்த்தி கல்வெட்டுல மகாராஜான்னு சொன்னதா பார்த்தோம். யார? ஸ்ரீகுப்தரின் கடோத்கஜரையும். இப்ப சந்திரகுப்தரை என்ன சொல்றாங்க? மகாராஜா அதிராஜா அப்படின்ற பட்டத்தோட வழங்குறாங்க. சரிங்களா? மற்றவர்களின் ஆவணங்களில் இருந்து இவரது பேரரசர் நிலை நமக்கு புலப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவரது ஆட்சி காலத்தில் கல்வெட்டோ நாணயமோ நம்மளுக்கு சரியா கிடைக்கல அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து நம்மளுக்கு சமுத்திரகுப்தர் வந்து வந்துட்டாங்க. சரிங்களா? சோ நம்ம இப்ப சந்திரகுப்தருக்கு இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தோம்? லிச்சாவி குமாரதேவியை மேரேஜ் பண்ணியிருக்காரு. இவர் இதுல இருந்து வரதான் பேரரசர். சரிங்களா? இன்னும் சின்ன ஸ்டாண்ட்ல இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் காயின்ஸ்ல வந்து இவரோட மனைவியோட சேர்ந்து இருக்கிற மாதிரி வந்து போசஸ் வந்து கொடுத்திருந்திருப்பாரு அப்படின்ற ஒண்ணும் வந்து இருக்கும். பிளஸ் இன்னொன்னு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த காயின்ஸ்ல இவங்களோட போஸ்டர் 2 இருக்கும். கீழே வந்து லிச்சாவியா அப்படின்ற வாக்கியமும் இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம இப்ப யாரை பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமுத்திரகுப்தரை பாக்குறோம். சமுத்திரம், அவர் பேர்லயே என்ன இருக்கு? சமுத்திரம்னா கடல். கடல் மாதிரி இவரோட பிளேசத்தை இவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாரு. இவரு 100 அரசர்களை வென்றிருப்பாரு. சரிங்களா? அதனால அஸ்வமேத யாகத்தையும் வந்து நடத்தியிருப்பாரு. சமுத்திரகுப்தர் வந்து சிறந்த ஒரு போர் வீரரா வந்து இருந்திருப்பாரு. சரிங்களா? இவரோட காலம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 335 முதல் சமுத்திர முதலாம் சந்திரகுப்தர் தனது புதல்வர் சமுத்திரகுப்தரை வந்து வாரிசாக நியமிக்கிறாரு. சரிங்களா? இவருக்குன்னு ஒரு தூண் இருக்கு நம்ம பார்த்தோம். அது என்ன? அலகாபாத் தூணு, பிரயகை அப்படின்பாங்க. 33 வரி ஹரிசேனர் எழுதியிருப்பாரு நாகரி வரி வடிவத்துல. இங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசோகர் தூண் ஒன்றுலயும் இவரை பத்தின புகழுரை வந்து இருக்கிறதாகவும், அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு மௌரிய பரம்பரையில் வந்ததாகவும் வந்து சொல்லப்படுறதா சொல்றாங்க. சரிங்களா? இந்த கல்வெட்டு சமுத்திரகுப்தர் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றபோது அவருக்கு அடிபணிந்த அரசர்கள், ஆட்சி பகுதிகள் அது பத்தின இன்ஃபர்மேஷன் கூடவும் இந்த அசோகர் தூண் கல்வெட்டுல இருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமாக தில்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இப்ப என்ன சொல்ல போறாங்க அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு எந்தெந்த பிளேசஸ் கேப்சர் பண்ணாரு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுவாங்க. யாரு? சமுத்திரகுப்தர். நம்ம பார்த்துட்டோம் 100 அரசர்களை வென்றிருக்காரு அப்படின்ட்டு. சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தில்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் 4 அரசர்களை இவர் வென்றிருந்திருப்பாரு. சரிங்களா? தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அரசர்கள் அடிபணிந்து இவருக்கு கப்பம் செலுத்தியிருப்பாங்க. மெயினா டில்லி, உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற பிளேசஸ் இப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களை பார்க்கும் போது சமுத்திரகுப்தர் படையெடுப்பு கிழக்கு கடற்கரையோர காஞ்சிபுரம் ஏற்கனவே பார்த்தோம். கலிங்கத்து வழியா காஞ்சிபுரம், பல்லவர்களின் தலைநகரமான காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாரு அப்படின்ட்டு இப்ப அதையும் வந்து சொல்றாங்க. காஞ்சிபுரம் வரை நீடித்ததாக தெரிகிறது. அப்புறம் இந்த காஞ்சிபுரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, விஷ்ணு கோபன் அப்படின்ற பல்லவ மன்னனையும் வின் பண்ணியிருந்திருப்பாரு இவரு. சரிங்களா? சமுத்திரகுப்தருக்கு நாம ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4V அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் வி பார்த்துட்டோம். என்ன? விஷ்ணு கோபனை வின் பண்ணியிருப்பாரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லவ மன்னர் அவரு காஞ்சிபுரம் வந்த டைம்ல. சரிங்களா? இப்ப வரைக்கும் இவரு எந்தெந்த பிளேசஸ் வின் பண்ணதா பார்த்திருக்கோம்? தில்லி, உத்தரப்பிரதேஷ், காஞ்சிபுரத்தை வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அடுத்து கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில 9 அரசர்களை ஆம், படை பலத்தால் வந்து வென்றிருந்திருப்பாரு. சரிங்களா? எங்க? கங்கை சமவெளி இப்ப அடுத்த பிளேஸ் வந்து பாக்குறோம். அடுத்தது காட்டு ராஜாக்கள் அப்படின்ற இந்த காட்டு ராஜாக்கள்ன்றது யாரை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய இந்தியா மற்றும் தக்காணத்தின் பழங்குடி தலைவர்களை வந்து குறிக்குது. சோ காட்டு ராஜாக்கள். அது இல்லாம அஸ்ஸாம், வங்கம் போன்ற கிழக்கு பகுதிகளின் அரசர்களையும், அப்புறம் நேபாள், பஞ்சாப் போன்ற பகுதிகளின் அரசர்களையும் வந்து கப்பம் கட்ட வச்சிருந்திருப்பாரு. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மால்வர்கள், யூதேயர்கள் உள்ளிட்ட ராஜஸ்தான் பகுதியின் 9 குடியரசு
குடியரசுகளையும் என்ன பண்ணியிருப்பாங்க, குப்த அரசர்களின் ஏகபோகத்தை வந்து ஏற்குமாறு கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. மால்வர்கள், யூதேயர்கள் இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, ராஜஸ்தான். சரிங்களா? அதுவும் இல்லாம அஸ்ஸாம், வங்காளம், நேபாளம், அதுவும் இல்லாம பஞ்சாப், அதுவும் இல்லாம என்ன பார்த்தோம், கங்கை சமவெளி பார்த்தோம். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் பார்த்தோம். மேல உத்தரப்பிரதேஷ் அந்த டெல்லி பார்த்தோம். சரிங்களா? அதுவும் இல்லாம வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வபுத்திர ஷாகானு ஷாகி அப்படின்ற பட்டம் வந்து ஒரு குஷான பட்டம். ஸோ குஷனர்களையும் சாகர்களையும் இலங்கை அரசர்களையும் இவருக்கு கீழே கப்பம் கட்டுறது மாதிரி வந்து அடிப்பணியே வச்சிருந்திருப்பாரு யாரு, சமுத்திரகுப்தர். சரிங்களா? அடுத்து வரலாற்று அறிஞர்கள் சமுத்திரகுப்தரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய நெப்போலியன் அப்படின்ற பேர் வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இந்த பேரை பர்டிகுலரா யாரு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, B.A. ஸ்மித் அப்படின்றவர் வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்பனா சமுத்திரகுப்தரோட முன்னாடி காலத்துல வாழ்ந்தவரா இந்த நெப்போலியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சமுத்திரகுப்தருக்கும் அப்புறம் வாழ்ந்தவர் தான் இந்த நெப்போலியன். இருந்தாலும் B.A. ஸ்மித் அப்படின்றவர் ஒரு ஃபாரினர் இல்லையா, அவருக்கு போர்கள்ல சிறந்தவரா யாரு தெரியும்னா நெப்போலியனா தான் தெரியும். அதனால போர்களில் சிறந்த நம்ம சமுத்திரகுப்தரை நெப்போலியனுக்கு அவரு கம்பேர் பண்ணி சொல்லி இருந்திருக்காரு. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்பகுதி அரசர்கள் அவங்களுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கப்பம் கட்டியிருப்பாங்க. இப்ப இந்த மேப் பாருங்க. இதுல குடுத்திருக்கிற பகுதிகள் பாருங்க. இவங்க எந்தெந்த பகுதிகள ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றது வந்து இருக்கு. மெயினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பாடாலிபுத்திரத்த தலைநகரமா கொண்டு தான் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த சைட் பாருங்க. லெஃப்ட் சைட்ல உஜ்ஜயினி அப்படின்ற ஒரு பிளேஸும் வந்து இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் சந்திரகுப்தர் வந்த டைம்ல 2வது கேபிட்டலா சப் கேபிட்டலா இந்த உஜ்ஜயினியும் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. பாடாலிபுத்திரம் குப்தர்களோட கேபிட்டல். அதே மாரி சான்ஸ்கிரிட் இவங்களோட அபிஷியல் லாங்குவேஜ். சரிங்களா? அடுத்து இன்னும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட இந்திய அரசுகள் குப்த பேரரசோடு இணைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? வட இந்திய அரசுகள் குப்த பேரரசரோடு இணைக்கப்பட்டது ஆகியனவற்றை வந்து மறுக்க முடியாது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. மேற்கு இந்தியாவுல சாக அரசர்களை தோற்கடிக்க முடியவில்லை என்பதால் நேரடி அதிகாரம் கங்கை சமவெளி வரையிலும் தான் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? இதுல சாகர்கள், ஹீனர்கள் அப்படின்னு 2 பேர்த்த வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சாகர்களை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, 2ஆம் சந்திரகுப்தர் வந்து கொண்டு வந்திருப்பாரு, வின் பண்ணியிருந்திருப்பாரு. அதனால அவருக்கு சாகரி அப்படின்ற ஒரு பட்டமே வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே நம்ம ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பார்ப்போம். அவர் வந்து ஹீனர்களை வந்து வென்றிருந்திருப்பாரு. சரிங்களா? இப்ப இங்கேயே வந்து சாகர்களை என்ன சொல்லியிருக்காங்க, இவரோட வின் பண்ண முடியல. அதனால இவரோட அதிகாரம் கங்கை சமவெளியோட நின்றுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் ராஜஸ்தான் பழங்குடியினரும் கப்பம் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஏற்கனவே ராஜஸ்தான் வந்து நம்ம பார்த்தோம். ராஜஸ்தானோட மால்வம் இன்னொரு பகுதி. அது என்ன பகுதி அப்படின்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த 2யும் வந்து அவங்க வின் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஆனால் பஞ்சாப் சமுத்திரகுப்தரின் அதிகாரத்துக்கு வெளியே இருந்ததா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சமுத்திரகுப்தரின் படையெடுப்பு இப்பகுதியின் பழங்குடி குடியரசுகளின் அதிகாரத்தை குறைத்ததால் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து ஹீனர்களோட ஊடுருவல் அடிக்கடி நடந்திருக்கும். அங்க வலிமையா இருந்த அரசர்களோட வலிமை குறைஞ்சிட்டதுனால வெளியில இருந்து ஒருத்தங்க ஈஸியா உள்ள வர முடிஞ்சுச்சு. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீனர்கள். சரிங்களா? அடுத்தது குஷானர்கள் உடனான உறவு குறித்து சரியா நம்மளுக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் இலங்கை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, இலங்கை அரசர் யாருன்னா மேகவர்மன் அப்படின்ற ஒருத்தர் நிறைய பரிசுகள்லாம் வந்து அனுப்பியிருப்பாரு. ஒரு நல்ல உறவு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அவரு என்ன பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, கயால ஒரு பௌத்த மடம் கட்டுறதுக்கு பர்மிஷனும் வந்து கேட்டிருந்திருப்பாரு சமுத்திரகுப்தர்கிட்ட. ஓகேங்களா? சமுத்திரகுப்தரோட ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாவே குப்தர் எல்லாத்துக்குமே 40 ஆண்டு காலம் வந்து பாக்குறோம். சரிங்களா? அதுல 1ஆம் சந்திரகுப்தருக்கு மட்டும் கொஞ்சம் ஆண்டு வந்து கம்மியா இருந்திருக்கும். அதே மாதிரி கீழே விஷ்ணுகுப்தர் பார்ப்போம். அவருக்குமே ஆண்டு கம்மியா தான் கொடுத்திருந்திருப்பாங்க. சரிங்களா? இது போன்ற படையெடுப்புகளை வந்து திட்டமிட்டு நடத்த அவருக்கு போதுமான கால அவகாசம் இருந்திருக்கு. இந்த 40 ஆண்டு காலம் அவர் ஆட்சியில இருந்தனால இவ்வளவு படையெடுப்பு அவரால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? தனது ராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய தான் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, அஸ்வமேத யாகம் வந்து நடத்தியிருக்காரு. அஸ்வமேத யாகம் அப்படின்னா, அஸ்வம் அப்படின்னா குதிரை அப்படின்ற பொருள். அஸ்வமேத யாகம்னா குதிரையை பலியிடுற ஒரு யாகம். சரிங்களா? இது வந்து 100 அரசர்களை வெற்றி பெற்றவங்க பண்ற யாகம். ஓகேங்களா? அது குப்த அரசுல யாரு பண்ணியிருக்கா, நம்ம சமுத்திரகுப்தர் பண்ணியிருக்காரு. இவர் மட்டும்தான் பண்ணியிருக்காரா அப்படின்னா இல்ல. அதுக்கப்புறம் குமரகுப்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவாரு. அவருமே இந்த அஸ்வமேத யாகத்தை வந்து பண்ணியிருந்திருப்பாரு. சரிங்களா? அடுத்து சமுத்திரகுப்தர் அறிஞர்களையும் நல்லா ஆதரிச்சிருப்பாரு. பர்டிகுலரா நம்மளுக்கு என்ன தெரியும், ஹரிசேனரை தெரியும், மேலேயே பார்த்தோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இவர் வந்து சமஸ்கிருத இலக்கிய வளர்ப்பதுல வந்து பங்காற்றினார். வைணவம் இவங்கலாம் வந்து யாரு, வைணவர்கள். ஓகேங்களா? பின்னாடி வர பாலாதித்யர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பௌத்தர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. பௌத்தத்தை பின்பற்றினதா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. மத்த எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் என்னவா இருப்பாங்கன்னா வைணவர்களா வந்து இருப்பாங்க. சரிங்களா? இவர் வந்து என்னதான் வைணவர் அப்படியா இருந்தாலும்
வசுபந்து அப்படின்ற பௌத்த துறவியை வந்து ஆதரிச்சிருப்பாரு. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், 4V அப்படின்னு சொல்லி சமுத்திரகுப்தருக்கு பார்த்தோம். விஷ்ணு கோபன் ஒண்ணு சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன்னா வசுபந்து. ஓகேங்களா? அவரையும் வந்து இவரு ஆதரிச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு பௌத்த துறவி. சரிங்களா? அதுவும் இல்லாம இவருக்கு கவிதை, இசை அது மேல ரொம்ப பிரியம் இருக்கும். அதனால இவருக்கு கவிராஜா அப்படின்ற ஒரு பட்டமும் வந்து இருக்கும். சரிங்களா? இப்ப வரைக்கும் 3V வந்துச்சா? என்னென்ன வந்துச்சு? விஷ்ணு கோபன் வந்துச்சு. அது இல்லாம வசுபந்து வந்துச்சு. அது இல்லாம வைஷ்ணவேட். ஓகே, வைணவத்தை ஃபாலோ பண்றது. அதனால இன்னொரு வி எடுத்துக்கோங்க. இப்ப இன்னொரு வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீணை வாசிப்பது போன்ற நாணயங்கள்ல இவரோட உருவம் வந்து இருந்திருக்கும். மொத்தமா இவருக்கு சமுத்திரகுப்தருக்கு 4V அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் 2 அப்படின்ற நம்பர் வந்துருச்சு. 2 சம்பந்தமாவே ஒரு 2 விஷயம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து இவருக்கு வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். பஞ்சமண்டலி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவாங்க. 5 பஞ்சம்னா 5ல. அதே மாதிரி நவரத்தினங்கள் அதுமே வந்து இவரோட ஆட்சி பகுதியில தான், இவரோட ஆட்சி டைம்ல தான் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் வர்றது எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? முதலாம் சந்திரகுப்தர்னு ஒருத்தர் இருந்தாரா? ஸோ அந்த பேரே தான் வச்சிருக்காங்க. ஸோ தாத்தாவோட பேரை இவருக்கு பேரனுக்கு சூட்டியிருக்காங்க. இவருமே வந்து 375 டு 415ன்ற 40 ஆண்டு காலம் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன புரிஞ்சு? முதலாம் சந்திரகுப்தர் ஒரு மேரேஜ் அலையன்ஸ், அதாவது லிச்சாவி இளவரசியை வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு. அதன் மூலமா வந்து அவரோட பலத்தை வந்து பெருக்கிக்க முடிஞ்சுச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமுத்திரகுப்தர் பல போர்கள்ல வென்றிருந்திருக்காரு. நாமளே பார்த்தோம். அதனால போர்கள் மூலமா வந்து அவரோட ஆட்சியை வந்து விரிவுபடுத்தி இருந்திருப்பாரு. ஆனா இவரு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர் பிளஸ் திருமணம் 2 தாலையுமே வந்து இவரு ஆட்சியை வந்து விரிவுபடுத்திருப்பாரு. யாருன்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர். சரிங்களா? இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனது இரண்டாவது தனது சகோதரரான ராமகுப்தர் அவரை வந்து வாள் சுமை போர்ல வின் பண்ணிட்டு தான் இவரு வந்து ராஜாவா ஆகியிருப்பாரு. ஓகேங்களா? நான் மேல விஷாகதத்தர் எழுதுன தேவி சந்திரகுப்தர் முத்ராராட்சம் பார்க்கும் போதே சொன்னேன். இரண்டாம் சந்திரகுப்தர் சம்பந்தமா ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராமகுப்தர் டைம்ல என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, சாகர்களை மேலேயே பார்த்தோம். அவரை வந்து சமுத்திரகுப்தரால கொஞ்சம் வின் பண்ண முடியல. கங்கை சமவெளியோட அவரோட அதிகாரம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சாகர்களை யார் வின் பண்ணிருப்பானா, இரண்டாம் சந்திரகுப்தர் வின் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? ராமகுப்தர்ட்ட பிரச்சனை பண்ணிருப்பாங்க அந்த சாகர்கள். ராமகுப்தரோட வைஃபையே வந்து சாகர்கள் தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப ராமகுப்தர்ட்ட கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு உங்க மனைவி வேணுமா இல்ல உங்க நாடு வேணுமா அப்படின்ட்டு. ராமகுப்தர் என்ன சொல்லியிருப்பாரு, எனக்கு என் நாடு தான் வேணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்ப ரொம்ப கொதிச்சு எழுந்திருப்பாரு. யாருன்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? சமுத்திரகுப்தர் மாதிரியான ஒரு அரசனோட பையனா இப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இவங்க அண்ணனையே இவரு வெற்றி பெற்றுட்டு, அதுக்கப்புறம் போய் சாகர்களையும் வெற்றி கொண்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இவரே வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. கிளாஸ் எடுக்குறியா? ஓகே, நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி தான். ஸோ அந்த அவரோட மனைவியை கூட்டிட்டு வந்து, அதாவது ராமகுப்தரோட மனைவியை கூட்டிட்டு வந்து இவரே வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த விஷயங்களை சொல்ற கதை தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற நூல். சரிங்களா? இப்ப ராமகுப்தரை பின்னுக்கு தள்ளி தான் இவர் வந்து முன்னாடி வந்திருக்காரு. சரிங்களா? அதுவும் இல்லாம இந்த சாகர்களை வின் பண்ணதுனால சாகரி அப்படின்ற பட்டமும் வந்து நம்ம இரண்டாம் சந்திரகுப்தருக்கு இருந்திருக்கும். சரிங்களா? அடுத்த வரி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. விக்ரமாதித்யன் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து சொல்லுவாங்க. ஸோ வேதாளம், விக்ரமாதித்யனும் வேதாளமும் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? அது வந்து நம்ம இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தின ஸ்டோரி தான் அதுவுமே. ஓகேங்களா? அதனால இவருக்கு என்ன பேர் இருக்கு? விக்ரமாதித்யன் அப்படின்ற பேரும் வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்து பாடாலிபுத்திரத்தை தலைநகரமாக கொண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் தனது ஆட்சியின் எல்லைகளை அடுத்தது வந்து போர்கள், திருமண உறவு, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெண்டுத்தையும் வச்சு வந்து அவரோட எல்லைகளை வந்து விரிவு செஞ்சிருந்திருப்பாரு. சரிங்களா? மேல நம்ம என்ன பார்த்தோம்? சமுத்திரகுப்தர் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாரு? போர்கள் மூலமா வந்து பண்ணியிருந்திருப்பாரு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த முதலாம் சந்திரகுப்தர் வந்து மேரேஜ் அலையன்ஸ் மூலமா பண்ணியிருப்பாரு. இவரு போர், திருமணம் ரெண்டுத்து மூலமாவும் வந்து இவரோட ஆட்சிகளை விரிவுபடுத்தி இருந்திருப்பாரு. சரிங்களா? அடுத்து ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக்கான பகுதி. அதுல இருக்கிற அரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வகடக இளவரசர், வகடக பிரின்சஸ் சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு தன்னோட பொண்ணை வந்து கொடுத்திருந்திருப்பாரு. பொண்ணு பேரு பிரபாவதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவரது மேற்கு இந்திய அரசுகள் மீதான படையெடுப்பு அந்த டைம்ல வந்து இந்த திருமண உறவு மிகவுமே வந்து ஒரு கூடுதல் பலத்தை வந்து கொடுத்திருக்கும். இவர் யாரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க? அவங்க பொண்ணுக்கு ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தக்கான பகுதியை ஆண்ட வகடக இளவரசருக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்திருக்காங்க பிரபாவதிய. ஓகேங்களா?
அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு மாலவம், குஜராத் ஆகிய பகுதிகளை வந்து 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாகர்கள். ஓகேங்களா? அவங்க சாகர்கள் நம்ம பத்தி முன்னாடியே பார்த்தோம். பர்டிகுலரா அவங்க எந்த பிளேஸ்ல இருக்காங்க? மாலவம் அண்ட் குஜராத் அந்த பிளேசஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ அவங்களையுமே வந்து வெற்றி கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து ரோமானிய பேரரசுடனான வணிகத்துல வந்து அரசின் வளம் பெருகி இருக்கும். ஓகேங்களா? இவங்க வந்து ரொம்ப செழிப்பா தான் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அவங்களோட வளத்துக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்க? வணிகம் தான். ரோமானிய பேரரசுடனான வணிகம். சரிங்களா? கிழக்கு மற்றும் மேற்கு இந்தியாவை வென்ற பின்னர் இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீனர், கம்போஜர், கிராதர் போன்ற வடநாட்டு அரசர்களையும் வந்து வென்றிருப்பாரு. இவர் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி வீரராக மட்டுமின்றி சிறந்த நிர்வாகியாகவும் திகழ்ந்திருப்பார். யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர். சரிங்களா? அப்புறம் அவரோட சிறப்பு பெயர்கள் சிலது கொடுத்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன், விக்ரமாதித்யன், சாகரி அப்படின்ற பட்டமெல்லாம் வந்து இருந்திருக்கு. இவை எல்லாமே வந்து நாணயத்திலையும் குறிப்பிட்டதாக வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் கலை, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகள்ல சிறந்து விளங்கிய, முன்னாடியே பார்த்தோம் நவரத்தினங்கள் அப்படின்ட்டு இவருக்கு நிறைய நம்பர்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ அந்த நவரத்தினங்கள் அப்படின்ற 9 அறிஞர்கள் வந்து இவரோட அவையில வந்து இருந்திருப்பாங்க. இப்ப வரைக்கும் அந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொன்னதுல இரண்டாம் சந்திரகுப்தருக்கு என்னென்ன பார்த்தோம்? இவர் வந்து இரண்டாவது மகன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி ராமகுப்தர் அது ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப அடுத்து என்ன பார்க்குறோம்? 9 ஜுவல்ஸ் நவரத்தினங்கள் பார்க்குறோம். 9 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இவர்களில் மாபெரும் சமஸ்கிருத கவிஞர் அந்த 9 பேர் யார் யார் அப்படின்றத சொல்றாங்க. சின்ன ஸ்டாண்டர்ட் புக்ல நல்ல பாக்ஸ்லேயே வந்து நீட்டா 9 பேர்த்தையும் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க சிலரை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ சின்ன ஸ்டாண்டர்டுக்கான லெசனும் வந்து நம்ம டீச் பண்ணியிருந்திருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட் லெசனு. ஸோ அதையுமே வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருத கவிஞர் யாரு? காளிதாசர். ஓகேங்களா? சமஸ்கிருத புலவர் யாரு? ஹரிசேனர். அப்புறம் அகராதியை உருவாக்கியவர் அமரசிம்ஹர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமரசிம்மர். ஓகேங்களா? அகராதி ஆள ஆரம்பிக்குது யாரு? அமரர் அப்படின்னே வந்து இருக்கு. அமரசிம்மர். சரிங்களா? மருத்துவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்வந்திரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவரது ஆட்சி காலத்தில் தான் ஃபாக்யான் நம்ம இவருக்கு நம்பர்ஸ் வரும்னு பார்த்தோம். இப்போ ஃபாக்யான ஷார்ட்டா பாகு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. பாகுனா 2 லெட்டர். ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் டைம்ல தான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபாகியான் வந்திருக்காரு. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌத்த அறிஞர், சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர். இவர் குப்த பேரரசின் வளம் குறித்து பதிவு செஞ்சிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஏதாவது ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுக்கு கொடுப்போம்? கோல்டுக்கு தான் கொடுப்போம். செகண்டா தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வருக்கு கொடுப்போம். சரிங்களா? அப்ப ரெண்டாவதா இருக்க அந்த வெள்ளி நாணயம். ஸோ ரெண்டுன்னு நம்ம வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ரெண்டாவதா இருக்க வெள்ளி நாணயங்களை வெளியிட்டது யாருன்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோல்டு காயின்ஸ் தான் வெளியிட்டிருப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் வெள்ளி அண்டு செப்பு நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதுல வெள்ளி நாணயத்தை யார் தான் வெளியிட்டிருப்பாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் முதல்ல வெளியிட்டிருப்பாரு. சரிங்களா? இவரது ஆட்சி காலத்தில் தான் என்ன சொல்றாங்கன்னா, பேரரசின் விரிவாக்கம் வந்து உச்சத்தை எட்டி இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின்னர் அவரது புதல்வர் யார் வந்திருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமாரகுப்தர் வந்து வந்திருப்பாரு. சரிங்களா? இப்ப குமரர்கள் அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்? சின்ன பசங்களை சொல்லுவோம். சின்ன பசங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல் படிப்பாங்க, காலேஜ் படிப்பாங்க. அப்ப பல்கலைக்கழகம் அப்படின்றது இவருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. குமாரகுப்தர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்திருப்பாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம சக்கராதித்யர் அப்படின்ற பேரும் வந்து யாருக்கு தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குமரகுப்தருக்கு தான் இருக்கும். இப்ப சின்ன பசங்க குமரர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அப்ப நம்மளா படிக்கிறப்ப சின்ன பசங்களா படிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? காலையில அம்மா வந்து சக்ரா கோல்டு டீ போட்டு குடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சக்கராதித்யர் அப்படின்றதும், நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்றதும் குமரகுப்தருக்கு தான் வரணும். சரிங்களா? அடுத்தது குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கந்தகுப்தர். சரிங்களா? இப்ப வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எல்லாமே பேரரசர் தான் பார்க்குறோம். அரசர் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகுப்தரையும் கடோத்கஜரையும் தான் பார்த்தோம். சரிங்களா? இப்ப ஸ்கந்தகுப்தர் தான் கடைசி பேரரசர் அப்படின்றாங்க. அந்த சின்ன ஸ்டாண்டர்ட் புக்கை பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்னா, பாலாதித்யர்னு இவருக்கு அப்புறம் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் வந்து பௌத்தத்தை வந்து பின்பற்றி இருப்பாரு. ஸோ அவர் வரைக்குமே வந்து பேரரசரா வந்து இருந்திருப்பாங்க. வெறும் அரசர் அப்படின்ட்டு கடைசியா ஒருத்தர் விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்லி இருந்திருந்திருப்பாரு. சரிங்களா? இப்ப இங்க ஸ்கந்தகுப்தர் பத்தி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கந்தகுப்தர் வந்து முதலாம் குமரகுப்தரின் வந்து புதல்வர். ஓகேங்களா? ஹீனர்கள் படையெடுப்பை வந்து இவர் தான் தடுத்திருப்பாரு. ஆனா ஹீனர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? மீண்டும் மீண்டும் படையெடுத்து வந்ததுனால இவங்களோட கருவூலம் வந்து காலியா இருந்திருக்கும். சரிங்களா? இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து ஹீனர்கள் வந்து வெற்றி கொண்டு 12 வருஷம் வந்து நல்லா தான் இருக்கும். 12 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்து ஹீனர்கள் வந்து ஊடுருவி இருப்பாங்க. சரிங்களா? அந்த டைம்ல இவங்களால தடுக்க முடிஞ்சிருந்திருக்காது. அதுக்கப்புறம் இந்த யாரு? ஸ்கந்தகுப்தர். இவர் வந்து 467 வந்து ஸ்கந்தகுப்தன் இறப்புக்கு பின்னர் குப்த பேரரசு கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்ததாகவே வந்து சொல்றாங்க. சரிங்களா?
அதுக்கப்புறம் நல்ல பலம் வாய்ந்த குப்த அரசர்கள் வந்து யாரும் இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க. குப்த வம்சத்துல கடைசி அரசர் அப்படின்ற பேர்ல யார் இருந்திருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர் வந்து இருந்திருப்பாரு. அவரோட காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 540 டு 550 வரை அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப அடுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிர்வாகம் தான் இருக்கு. நிர்வாகத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? இப்ப அதுக்கு முன்னாடி இங்க ஒரு பாக்ஸ் கண்டென்ட் வந்து இருக்கு. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து ஃபாகியான். சரிங்களா? ஃபாகியான் வந்து யார் டைம்ல வந்திருப்பாங்கன்னா ஃபாகியானா பாகு அப்படின்னா பாகுனா 2 லெட்டர் யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர் தான். சரிங்களா? அந்த டைம்ல வந்திருக்காரு. ஸோ இவரோட குறிப்புகள் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா மதுரா பாடாலிபுத்திரம் குறித்து பாகியான் சொல்லியிருக்கிறதா மதுராவில் மக்கள் தொகை அதிகம் இருந்துச்சு அப்படின்றாங்க. இவங்க தமது குடும்பத்தை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அரசுக்கு சொந்தமான நிலத்துல விவசாயம் செய்யறாங்க அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் தானியத்துல ஒரு பகுதியை வந்து அரசருக்கு தரணும். சரிங்களா? அப்புறம் சூழலை பொறுத்து தான் குற்றவாளிகளுக்கு மிதமாகவோ கடுமையாகவோ அந்த மாதிரியான அபராதமோ இல்ல தண்டனையோ அதெல்லாம் வந்து வழங்குவாங்க. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து மீண்டும் மீண்டும் கலகம் செய்யறாங்க அப்படின்னா மட்டும் அவங்களோட உயர்ந்தபட்ச தண்டனையா என்ன இருக்கும்? வலது கை துண்டிப்பு அப்படின்றது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாடு முழுவதும் மக்கள் வந்து இந்த உயிரினங்கள் கொல்றது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எந்த மதுபானம் அருந்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் வந்து பண்ண மாட்டாங்க. சரிங்களா? பாடாலிபுத்திரம் அப்படின்றது எது? இவங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல். சரிங்களா? அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் டைம்ல செகண்ட் கேபிட்டல் அப்படின்ற ஒண்ண சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னேன். ஸோ அது என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபாகியான் இன்னும் என்ன மாதிரியான குறிப்புகள் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஈகை குணம் கொண்டவங்க. அப்புறம் பாடாலிபுத்திரத்துல வசிச்ச எல்லாருமே கொஞ்சம் பணக்காரங்களாகவும் வசதியாகவும் இருந்ததாகவும் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் நிர்வாக அலகுகள் வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்ப எப்படி ஸ்டேட் இருக்கு, அந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா கீழே என்ன இருக்கும்? நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து பாக்குறோம்ல. ஸோ அந்த மாதிரி இவங்களோட நிர்வாக அலகு கீழே பார்ப்போம். ஸோ அதுல வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேசம் அல்லது புக்தி அதான் வந்து டாப் லெவல்ல இருக்கும் மாநிலம் மாதிரி. ஓகேங்களா? அது கீழே இருக்க மாவட்டத்தை வந்து என்ன சொல்லுவாங்க? வைஷ்யா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து வைசியர்கள் வந்து ஆண்டிருப்பாங்க. ஸோ அதை நாம இங்க எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த வைசிய குடும்பத்தினர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிறைய சத்திரங்கள் வந்து உருவாக்கி இருப்பாங்க. பர்டிகுலரா அந்த சத்திரம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து தர்மம் செய்யறதுக்கு தர்ம காரியங்கள் செய்யறதுக்கும் வந்து யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்த வைஷ்யா அப்படின்றது நம்மளுக்கு இன்னொன்னு என்ன தெரிஞ்சிருக்கு? மாவட்டத்தை குறிக்கிற ஒரு அழகா வந்து இருக்கு. சரிங்களா? அப்புறம் ஏழைகள், அனாதை, ஆதரவற்றோர், விதவைகள், குழந்தை இல்லாதவர்கள் அந்த மாதிரி ஊனமுற்றோர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா உதவி செஞ்சு பார்த்துருந்துருப்பாங்க. சரிங்களா? இப்ப நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபாகியான் வந்து பார்க்குறோம். அவரோட குறிப்புகள் தான். ஃபாகியான் இரண்டாம் சந்திரகுப்தர் டைம்ல வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாகியான் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் அவரோட நேமையே மென்ஷன் பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. சரிங்களா? இவர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரே தவிர இரண்டாம் சந்திரகுப்தர் பத்தின எந்த விஷயத்தையும் வந்து இவர் சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த மாதிரி ஊர்களோட சிறப்பு இதெல்லாம் தான் வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இதோட நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தரோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திருக்கோம். குப்தர்களோட நிர்வாகம் வந்து செகண்ட் பார்ட்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.